لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஐயாமுத் தஷ்ரீக் முதல் நாளிலே இருக்கிறோம். எங்களில் பலர் ஹஜ்ஜுடைய கடமைக்காக பைத்துல்லாவை நாடி சென்றிருக்கிறார்கள். இங்குள்ள நாமும் இந்த காலத்திலே பலவிதமான சிறப்பான பல இபாதத்துகளில் ஈடுபட்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய காலத்தில் எங்களுக்கு ஷரியத்தாக்கப்பட்டிருக்கின்ற எல்லா விதமான இபாதத்துகளும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை ஞாபகப்படுத்தும் விதத்திலே அல்லாஹு தஆலா ஷரியத்தாக்கி இருக்கிறார். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சாதாரணமான ஏனைய மனிதர்கள் போல சாதித்த ஒருவர் அல்ல. அல்லாஹ்ட பார்வையில அவர் மிக பெரும் ஒரு சாதனையாளர். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். இந்த உலகத்தில் இருக்கிற முழு மனித சமுதாயத்திலையும் அல்லாஹ்வால தெரிவு செய்யப்பட்ட ஒரு சாரார் இருக்கிறாங்க. அதுல தனி மனிதர்களும் இருக்கிறாங்க, சில குடும்பங்களும் இருக்கிறாங்க. சிலர் பூமிக்கு மேல தனி மனிதனாக சாதிச்சாங்க, சிலர் இந்த உலகத்துல குடும்பமாக சாதிச்சாங்க. நபிமார்கள்ல கூட எல்லாருக்கும் குடும்பமாக சாதிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. சில நபிமார்கள் அவங்களோட குடும்பத்தோட பூமிக்கு மேல சாதனையாளர்களாக மாற முடியல. அதனால தான் அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தனியாக சொல்லி இருக்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை தனியாக சொல்லி இருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியோடு குழந்தைகளோடு சேர்ந்து சாதிக்க முடியாம போச்சு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது ஆலு இப்ராஹிம், ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம், இப்ராஹிமுடைய குடும்பம் அல்லாஹ்வால தெரிவு செய்யப்பட்ட குடும்பம். இம்ரானுடைய குடும்பம்டா ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய குடும்பம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பட பேரு தான் இம்ரான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரும் சாதனை படைத்தார்கள் பூமிக்கு மேலால. அதனால தான் அவங்கள ஞாபகப்படுத்தி இவ்வளவு பெரும் ஏற்பாடு. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட இந்த சாதனைக்கு பின்னால் இருந்த ரகசியம் என்ன? நிறைய ரகசியங்கள். அதுல மிக பிரதானமான அம்சம் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்துக்காக கேட்ட துஆ. பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு குடும்ப பொறுப்புதாரிகளும் குறிப்பாக எங்கட குடும்பத்துக்கு துஆ செய்ய கடமைப்பட்டவங்களா இருக்கிறோம். நபிமார்களுடைய வரலாறை பிரட்டி பார்த்தா நபிமார்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக நிறைய துஆ செஞ்சிருக்கிறாங்க. நாங்களும் துஆ செய்யறதுதான். ஆனா எங்கள்ல அநேகமான பேருடைய துஆ எப்படி அமையும்? துனியாவோட சம்பந்தப்பட்டதா அமையும். எங்கட மனைவிமாருக்கு துஆ செய்றோம், புள்ளகளுக்கு துஆ செய்றோம். எங்கட துஆ துனியாவோட மட்டுப்படுத்தப்பட்ட துஆவா இருக்குது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆ, ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆ, ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய உம்மா செஞ்ச துஆ, இந்த துஆக்கள் குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் வேணும்னு துஆ செய்யற நேரமே அந்த குழந்தை எப்படி இந்த பூமிக்கு மேல வாழணும்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுட்டாங்க. நாங்க புள்ளகள் பிறந்து வளர்ந்து ஆளாகி எங்கேயாவது ஒரு இடத்துல முட்டின பிறகுதான் ஏண்ட புள்ள வழி கட்டுட்டாரே, ஏண்ட புள்ள வழி தவறிட்டாரே, ஏண்ட புள்ளைட ட்ரக் மாறிட்டு நிறைய துஆ செய்ய ஆரம்பிக்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்ட அந்த துஆலையே வஜஅல்ஹு ரப்பி ரதியா, யா அல்லாஹ் எனக்கு கிடைக்கிற அந்த புள்ள ஓண்ட பொருத்தத்துக்குரிய புள்ளையா இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, புள்ள கிடைக்கணும் என்ற ஆசையை விட கூட ஆசை இருக்கணும் எதிலண்டா ஏண்ட புள்ள ரப்புடைய பொருத்தத்தை சம்பாதிக்கணும். அதுக்குரிய ஆரம்ப முயற்சி தான் அல்லாஹ்ட்ட நாங்க அதுக்காக நிறைய துஆ செய்யணும். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் திருமணம் முடிச்சு நீண்ட நாட்கள் புள்ள இல்லாம இருந்தாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவுக்கு தான் அல்லாஹ் பதில் சொன்னான், ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். துஆவே எப்படி தெரியுமா? எனக்கு புள்ள வேணும் இல்ல, யா அல்லாஹ் எனக்கு வேணும் சாலிஹான புள்ள, எனக்கு வேணும் சாலிஹான புள்ள. இது நபிமார்களுடைய துஆ. ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய உம்மா இம்ரானும் இம்ரானுடைய மனைவியும் குழந்தை தரிச்சிட்டு வயிற்றுல குழந்தை உருவாகி அந்த தாய் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, யா அல்லாஹ் நான் நேர்ச்சை செஞ்சாச்சு. அவங்க எதிர்பார்த்தாங்க இது ஆம்பளை புள்ளையா இருக்கும் அப்படின்னு. நான் இத மஸ்ஜிதுக்கு நான் ஒப்படைச்சாச்சு. இந்த புள்ளைய வச்சு நிறைய ஹிதமத்துகள் நடக்கணும். கேட்டாங்க. புள்ள கிடைக்க முன்னால கேட்ட துஆ என்ன தெரியுமா? இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குழந்தை சின்ன புள்ள அல்லாஹ்விடத்துல கேட்ட துஆ, யா அல்லாஹ் இந்த புள்ளைய ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்துரு. ஷைத்தான்ட ஊசலாட்டத்துல எங்கட புள்ள மாட்டப்படாது என்றது புள்ள வாலிபர்களா மாறின பிறகு நாங்க யோசிக்கிறதல்ல.
புள்ள கிடைக்க முன்னாலே யோசிக்கணும். புள்ள கைப்புள்ளையா இருக்கிற நேரம் யோசிக்கணும். அதுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். நபிமார்களுடைய முன்மாதிரி இதுதான். அல்லாஹ் தஆலா அந்த துஆவுக்கு பதில் எப்படி சொன்னான்? ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின். மரியம் அலைஹிஸ்ஸலாம் உம்மா கேட்ட துஆ, யா அல்லாஹ் இந்த புள்ளைய ஷைத்தான்ட உசலாட்டத்தை விட்டு பாதுகாத்துறே. அல்லாஹ் பதில் சொல்றான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின் வ அம்பதஹா நபாதன் ஹஸனன். மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அந்த தாய் கேட்ட துஆவை நாங்க மிக சிறப்பாக கபூல் செய்தோம். அல்லாஹ் கபூல் செய்தான். அழகான முறையில் அந்த புள்ளைய அல்லாஹ் வளர்த்தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட புள்ளகள் நல்ல புள்ளகளா எதிர்காலத்தில் உருவாகி வாரதுக்கு மிக பிரதானமாக அமையும் எங்கட துஆ. நாங்க எங்கட புள்ளகளுக்காக கேட்கிற துஆ, எங்கட புள்ளகளுக்கு துஆ கேட்கிற வாப்பமார் ஏராளம். நல்ல படிப்பை கொடுத்துரு, நல்ல எதிர்காலம் வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல வீடு வாசல் வேணும், நல்ல தொழில் வேணும், நல்ல வருமானம் இருக்கணும், யார்கிட்டையும் கை நீட்டப்படா, கண்ணியமா வாழணும், எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். இதெல்லாம் கூடாதுன்றதல்ல. இந்த துஆக்களோட நாங்க எங்கட புள்ளைட தீனுக்கு செய்யற துஆவை மறந்துடப்படா. எங்கட புள்ளைட ஆகிராவுக்காக துஆ செய்ய மறந்துடப்படாதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஆச்சரியமான சில துஆக்கள் இருக்குது புள்ளகளுக்காக. என்ன கேட்டாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். யா அல்லாஹ், இந்த வயோதிபத்தில எனக்கு இந்த இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற ரெண்டு புள்ள தந்தீராய். இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நானும் ஏண்ட புள்ளகளும் நானும் ஏண்ட குடும்பமும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். புள்ளைட தொழுங்கன்னு சொல்றது மட்டும் இல்ல, புள்ளைட கல்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். மனைவிய தொழுங்கன்னு சொல்றது மட்டும் இல்ல, மனைவியுடைய கல்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த கல்புல சிந்தனைய போடணும் ரப்புதான். எங்கட முதல் முயற்சி என்னவா இருக்கணும்? ஏண்ட மனைவி தொழுகுறா இல்லன்னு ஏண்ட உம்மட்ட சொல்லி சரி வராது. புள்ள தொழுகிறான் இல்லன்னு மனைவிட்ட சொல்லி போதாது. முதலாவது நாங்க சொல்ல வேண்டிய இடம் அல்லாஹ்விடத்துல. யா அல்லாஹ், ஏண்ட புள்ளைய தொலை வச்சிரு. ஏண்ட வீட்டுக்குள்ள தொழாதவர்கள் இருக்கப்படாது. இது நாங்க அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய துஆ. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்து, ஒரு ரசூலாக இருந்து அல்லாஹ்விடத்துல இத கேட்டு இருக்கிறாங்கடா. நாங்க எவ்வளவு கேட்கணும்? நாங்க எவ்வளவு கேட்கணும்? ஏண்ட புள்ள என்ன மாதிரி வருவான் தானே ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா இருக்கல்ல, அல்லாஹ்விடத்துல கெஞ்சி துஆ கேட்டு இருக்கிறாங்க. இதை விட ஆச்சரியமான துஆ என்ன தெரியுமா? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ஒரு சந்தர்ப்பத்தில், வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னைய ஏண்ட புள்ளகளை சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்திரு. எங்கட கற்பனையில கூட இது இல்ல. எங்கட கற்பனையில கூட நாங்க கல்லுக்கு முன்னால போய் தலகுனீராக்கலாம். எங்கட புள்ளகள் எப்பயாவது ஷிர்க்குக்கு போவாங்களா? எங்கட புள்ளகள் சிலைகளுக்கு முன்னால போயிட்டு தலகுனிவாங்களா? எங்கட கற்பனையில இல்ல. ஆனா ஒரு நபி, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியான அந்தஸ்தில் இருந்த ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சிருக்கிறாங்க, வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ்,
நானும் சிலைகளுக்கு முன்னால போய் நின்றப்படாது, சிலை வணக்கத்தை விட்டு என்னையும் பாதுகாத்துரு, ஏண்ட புள்ளகளையும் பாதுகாத்துரு. எவ்வளவு ஆச்சரியமா நாங்க எங்கட புள்ளகளுக்கு எவ்வளவோ துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கட புள்ளகளோட இபாதத்துக்கு துவா செய்யணும், எங்கட புள்ளகளோட ஈமானுக்கு துவா செய்யணும், எங்கட புள்ளகளோட ஆகிராக்கு துவா செய்யணும். எங்கட புள்ளகளோட துனியாக்கு துவா செய்யறது தடை இல்ல, தாராளமா துவா கேட்கலாம். ஆனா நாங்க துனியாக்கு மட்டுமே துவா செய்யறவங்களாக மாறிட்டோம். எங்கட பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்கள்ட துனியாக்கு துவா செய்யறது போல அவங்கட ஆகிராக்கு துவா செய்யணும், அவங்கட இபாதத்துக்கு துவா செய்யணும், அவங்கட ஈமானுக்கு துவா செய்யணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த துஆவை புள்ளகள் கல்யாணம் முடிச்சு அனுப்புற நேரம் துவா செஞ்சு அனுப்புறது இல்ல. புள்ளகள் பெரிய ஆளாகின பிறகு துவா செஞ்சு ஆளாக்குறது இல்ல. எங்கட துஆவை ஆரம்பிக்கணும் புள்ள கிடைக்க முன்னால் இருந்து. நபிமார்களுடைய துஆக்களை பிரட்டி பார்த்தா குர்ஆன் அவங்கட துஆக்களை சொல்லுது, புள்ள கிடைக்க முன்னால் இருந்து துஆ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கட துஆவை நாங்க குழந்தைகள் கிடைக்க முன்னால துஆ செய்யணும், குழந்தைகள் சிறுபிராயத்துல கை குழந்தைகளா இருக்கிற நேரம் துஆ செய்யணும், குழந்தைகள் வளர்ந்த பின்னால துஆ செய்யணும். எங்கட புள்ளகளுக்கு நாங்க துஆ செஞ்சு கொண்டே இருக்கணும். ஒரு வாப்பா புள்ளைக்கு செய்யற துஆ இருக்குதே, அது தட்டப்பட மாட்டாது. அல்லாஹ் கபூல் செய்யாம இருக்க மாட்டான் என்ற 3 துஆ இருக்குது. அதுல ஒன்றுதான் ஒரு வாப்பா தண்ட புள்ளைக்கு கேட்கிற துஆ. எனவே எங்கட புள்ளகளோட ஆகிராவை நாங்க எங்கட துஆல மறந்துடப்படாது. எங்கட புள்ளகளோட சொர்க்கத்தை எங்கட துஆல நாங்க மறந்துடப்படாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய துஆ கேட்டு இருக்கிறாங்க. துஆ கேட்கிற நேரம் இப்ப எங்கட புள்ளகளுக்கு நாங்க ஒரு துஆவை செய்யறோம்டா, எங்கட புள்ளகளோட அந்த துஆவை மட்டுப்படுத்தாம அடுத்தவங்கட புள்ளகளுக்கு துஆ செய்யற. ஏனென்றா அதனால என்ன நடக்கும்? மலக்குமார்களோட துஆ எங்கட புள்ளகளுக்கு கிடைக்கும். வேண்ட புள்ள இப்படி வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே துஆவை ஏண்ட நானட புள்ளகளுக்கு கேட்கிற, ஏண்ட தம்பிட புள்ளகளுக்கு கேட்கிற, ஏண்ட மைனிட புள்ளகளுக்கு கேட்கிற, ஏண்ட பக்கத்து வீட்டில் உள்ள புள்ளகளுக்கு கேட்கிற. அல்லாஹ் மலக்குமார்களை சாட்டுவான். மலக்குமார்கள் வந்து சொல்லுவார்கள், யா அல்லாஹ் இத கேட்டவருக்கும் இதே போல கொடுத்துரு. அப்ப நாங்க அடுத்தவங்கட புள்ளகளுக்கு நல்லது துஆ செய்யற நேரம் மலக்குமார்களுடைய துஆ எங்களுக்கு கிடைக்கும், எங்கட புள்ளகளுக்கு கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட புள்ளகளுக்கு துஆ செய்யறதோட அடுத்தவங்கட புள்ளகளுக்கும் அதே துஆவை செய்யற. எங்களை சுத்தி உள்ளவங்கட புள்ளகள் நிறைய பேர் இருப்பாங்க, நண்பர்களுடைய புள்ளகள் இருப்பாங்க, அறிமுகமானவங்கட புள்ளகள் இருப்பாங்க, எங்கட மேல கீழே வீடுகள் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கட புள்ளகளோட ஆகிராக்கு நாங்க துஆ செய்யற. சில நேரம் அவங்கட வாப்பா துஆ செய்யற நிலைமையில இல்ல, அவங்கட உம்மா துஆ செய்யற நிலைமையில இல்ல. நாங்க அந்த புள்ளகளுக்காக துஆ செய்வோம். எங்கட துஆக்கள்ல இப்படி புள்ளகளை நாங்க சேர்த்து கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, துஆ கேட்கிற நேரம் எங்கட புத்திய பாவிச்சு துஆ கேட்கிறது இல்ல. எங்களால சாத்தியம். இப்ப எங்கள்ல நிறைய பேர் துஆ கேட்கிற எங்கட புத்திய முன்னால வச்சு, அல்லாஹ் அடுத்த வருஷம் ஏண்ட புள்ளையும் நானும் ஹஜ்ஜிக்கு போகணும் கேட்கிறல்ல. ஏ சாத்தியம் இல்லையே, எங்களுக்கு முன்னால் அதுக்குரிய ஏற்பாடுகள் ஒன்றும் இல்லையே. இந்த புத்திய பாவிக்கிறது துஆல ஒரு நாளும் பாவிச்சிடப்படா. எங்களுக்கு தான் ஏலா, ரப்புக்கு ஏலாத உண்டில்ல. அல்லாஹ்க்கு எல்லாம் ஏலும், அல்லாஹ்க்கு ஏலாத உண்டில்ல. அதனால நாங்க எங்களுக்கு துஆ செஞ்சாலும் சரி, எங்கட புள்ளகளுக்கு துஆ செஞ்சாலும் சரி, நாங்க
எங்கட சக்தியை முன்னால வச்சு இல்ல துவா செய்யணும், ரப்புடைய கசானாவை முன்னால வச்சு துவா செய்யணும். அதனால எங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் கேட்கணும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்களை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். வலா துக்ஸினி யௌம யுபாஸூன் வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி ஹதீஅதி யௌமத்தீன் வஜஅல் லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திராத, வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், என்ன சொர்க்கவாதியாக்கு, என்ன கண்ணியப்படுத்தி பின்னால வார சமூகம் என்ன கண்ணியமா பேசணும். அவங்களுக்கு எதெல்லாம் ஆசையா இருந்துச்சோ எல்லாத்தையும் கேட்டாங்க. வெறுமனே ஆகிராவை மட்டும் கேட்கல. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ இதையும் அல்லாஹ்ட்ட கேட்கிறதா, இதையும் அல்லாஹ்ட்ட கேட்கிறதா. நாங்க வேற யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல. எதையும் எங்களுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆல ஒன்றுதான், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ் கடைசி காலத்துல ஏண்ட உம்மத்து மட்டும் இல்ல, பின்னால வார சமுதாயமும் என்ன பத்தி கண்ணியமா பேசணும். இது அவங்களுக்கு இருந்த ஒரு உணர்வு, அவங்களுக்கு இருந்த ஒரு ஆசை. கேட்டாங்க, யா அல்லாஹ் பின்னால வார சமுதாயம் என்ன பத்தி கண்ணியமா பேசணும். அல்லாஹ் கபூல் செஞ்சான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு எதை கேட்கணும்னு ஆசையா இருக்குதோ அந்த நேரம் நாங்க புத்தி பாவிக்கிறது இல்ல, நாங்க தேவையானதை ரப்பிடத்துல கேட்கணும். அதை சாதிச்சு தாரது அல்லாஹ்ட கையில இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவிய புள்ளைய விட்டுட்டு போற நேரம் ஒரு துஆ செஞ்சாங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் غير ذي زرع عند بيتك المحرم ربنا فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات. என்ன துஆ? யா அல்லாஹ் என்ன மனைவிய புள்ளகளை நான் விட்டுட்டு போறேன். غير ذي زرع, எப்படியான இடத்துல விட்டுட்டு போறேன்டா, ஒரு மரம் செடி ஒன்றும் இல்லாத இடம், வறண்ட நிலம், புட்பூண்டுகள் இல்லாத இடம், இப்படியான இடத்துல தான் விட்டுட்டு போறேன். ஆனா அந்த துஆவை முடிச்சாங்க எப்படி தெரியுமா? வர்சுகுஹும் மினஸ் ஸமராத். துஆவை முடிச்சாங்க எப்படி தெரியுமா? யா அல்லாஹ் என்ற மனைவிக்கு புள்ளைக்கு நீ சாப்பாடு எப்படி கொடுக்கணும்? பழம் சாப்பாடு கொடுக்கணும். எப்படி சாத்தியம்? ஆக்களும் இல்ல, மரங்களும் இல்ல, செடி கொடிகள் ஒன்றும் இல்ல, காஞ்ச நிலத்துல விட்டுட்டு போறாரு. இதுதான் துஆட ஆரம்பம். ஆனா துஆவை முடிக்கிறாங்க எப்படி தெரியுமா? யா அல்லாஹ் ஏண்ட மனைவிக்கும் புள்ளகளுக்கும் நீ சாப்பிட கொடுக்கணும் பழங்களை. புத்திய பாவிச்சா நடக்கிறது சாத்தியம் இல்ல. ஒரு மரமும் இல்லாத இடத்துல எப்படி பழம் கிடைக்கும்? ஆனா அவங்களோட ஆசை, அவங்களோட உணர்வு, அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்ற மனைவிக்கு புள்ளகளுக்கு நீ பழம் கொடு. துஆ கேட்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல. நிலைமை தோதுவா இருக்கணும் ஒன்றும் இல்ல. துஆக்கு எனக்கு தேவையானதை நான் ரப்பிட்ட கேட்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ஹபீபிக். இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு முரண். என்ன? ஒரு துஆ, யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் வேணும், நான் ஷஹீதாகணும். அப்படின்னா ஷஹீதாகணும்னா மதீனா விட்டு வெளியே போகணும், யுத்தத்துக்கு போகணும். ஆனா அடுத்த துஆ என்ன தெரியுமா? ஏண்ட மௌத்து மதீனால வரணும், நான் மதீனால மௌத்தாகணும், அதேண்ட ஆசை. அதே நேரம் நான் ஷஹீதாகணும்ன்றதும் ஏண்ட ஆசை. அது நடந்தா இது நடக்கலா, இது நடந்தா அது நடக்கலா. அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு புத்திய பாவிக்கல்ல, ரெண்டுல ஒன்றுதானே கிடைக்கும் யோசிக்கல்ல. அவங்களுக்கு ரெண்டுமே ஆசை, அதனால ரெண்டையுமே துஆல சொன்னாங்க. யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தும் வேணும்,
எனக்கு மதீனால மௌத்து வரவும் வேணும். அல்லாஹ் ரெண்டையும் கொடுத்தான். மதீனால தான் மௌத்தாகினாங்க, அதே நேரம் அவங்களுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியமும் கிடைச்சிச்சு. தொழுது கொண்டிருக்கிற நேரம் அபூ லுஅ்லுஆ என்பவனால் குத்தப்பட்டு அங்கிருந்து தான் அவங்களோட சக்கராத் ஆரம்பமாயிச்சு. அல்லாஹ் ரெண்டையும் கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நாங்க ஒரு துஆவை கேட்கிற நேரம் நாங்க எதையும் யோசிக்க தேவையில்ல. இது சாத்தியமா, இது சாத்தியமா, அடுத்த வருஷமே எனக்கு ஹஜ்ஜுக்கு போகணும், இத துஆ கேட்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல. கையில ஏற்பாடு இல்லையே, எப்படி போவேன், எப்படி போவேன்? இந்த வருஷமே நான் உதவியா கொடுக்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கிறதுக்கு தடை இல்ல. ஆனா நாங்க யோசிக்கிற என்னண்டா, என்னட்ட ஏற்பாடு இல்ல, நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கிற, யா அல்லாஹ் அடுத்த வருஷமாவது உதவியா கொடுக்க வச்சிரு, யா அல்லாஹ் மௌத்தாக முந்தி எனக்கு ஹஜ்ஜுக்கு போற பாக்கியத்தை தா. நாங்களே ரப்புக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறோம். இப்ப நிலைமை இப்படி இது, அதனால சாத்தியம் இல்ல, இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இதை இப்படி மாத்தி இதை இப்படி செஞ்சுதா அப்படின்னு தான் நாங்க துஆ கேட்கிறோம். நாங்க ரப்புக்கு பிளான் போட்டு கொடுக்கப்படா எங்கட துஆல, யா அல்லாஹ் இப்ப இப்படி இருக்குது, இதை மாத்தி இப்படி செஞ்சுதா. எங்கட தேவையை நாங்க கேட்கணும், எங்கட புள்ளகளுக்கு தேவையானதை நாங்க கேட்கணும். துஆன்றது இந்த உலகத்துல அல்லாஹ் முஃமின்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். அதை வச்சு எதையும் சாதிக்கலாம், அதை வச்சு எதையும் சாதிக்கலாம். ஐயாமு தஷ்ரீக்ல இருக்கிறோம். உலமாக்கல்ல நிறைய பேர் எழுதி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஐயாமு தஷ்ரீக்ல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆகிரதி ஹஸனதன் வகினா அஸாபன் நார், இந்த துஆவை அதிகமா ஓதும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை நிறைய ஓதுகிறாங்க. என்ன துஆட அர்த்தம்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் எனக்கு நல்லதையே தந்திரு, வஃபில் ஆகிரதி ஹஸனா, ஆகிராலையும் எனக்கு நல்லதையே தந்திரு, வகினா அஸாபன் நார், நரகத்தை விட்டும் என்ன பாதுகாத்திரு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த துஆவை ஐயாமு தஷ்ரீக்ன்றது இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு அதிகமா ஓதுவோம். ஏண்டா உலகத்தில் உள்ள எல்லா கைறுகளையும் உள்ளடக்கின, எல்லா ஷர்றுகளையும் உள்ளடக்கின ஒரு ஒட்டுமொத்தமான கருத்துள்ள ஒரு துஆ. அதனால இந்த துஆவை நிறைய ஓதுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும், இது குர்ஆன்ல வந்திருக்கிற ஒரு வசனம், நிறைய இடங்கள்ல இந்த துஆவை ஓதுகிறாங்க. பொதுவாக நாங்க எங்களுக்கு படுற வாசகங்களை சொல்லி துஆ கேட்கிறது நல்ல பிரச்சனை இல்ல. ஆனா விருப்பத்தக்க விஷயம் என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான துஆக்களை ஓதினாங்களோ அந்த துஆ கபூலியத்துக்கு மிக நெருக்கமானது. இதனால தான் அந்த துஆக்களை மட்டும் உலமாக்கள் தனி கிதாபுகளாக தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த கிதாபுல என்ன இருக்கும்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல கேட்ட துஆ. அந்த துஆக்களை நாங்க பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு நாளும் ஓத ஆரம்பிச்சா அதுவே எங்கட வாழ்க்கையில நிறைய கைறுகள் வந்து சேர்றதுக்கு காரணமாகும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, துஆ என்பது மிக பெரும் ஆயுதம். குறிப்பாக எங்கட புள்ளகளுக்கு நாங்க கேட்கிற துஆ இருக்குதே, இது எங்கட புள்ளகளை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட குடும்பம் உலகத்துல அல்லாஹ்ட கபூலியத்தை அடையிறதுக்கு பல காரணங்கள் இருக்கேலும், ஆனா அதில் உள்ள மிக பிரதானமான காரணம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தண்ட குடும்பத்துக்காக கேட்ட துஆ. எனவே நாங்களும் எங்கட புள்ளகளுக்காக, எங்கட மனைவி மக்களுக்காக, எங்கட பெற்றார்களுக்காக
அதிகமாக துஆ செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். துனியாவுக்கும் செய்வோம், ஆகிராவுக்கும் செய்வோம், தீனுக்கும் செய்வோம். எல்லா விடயங்களையும் ரப்பிடத்திலே பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. எங்கட குழந்தைகளை, புள்ளகளை, மனைவி மக்களை எங்கட கண் குளிர்ச்சிக்கு காரணமாக ஆக்குவாயாக. எந்த கட்டத்திலும் எங்கட கண்ணீருக்கு காரணமாக ஆக்கி விடாதே அல்லாஹ். எங்கட துனியாவையும் சிறப்பாக்கி ஆகிராவையும் சிறப்பாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக, உம்ராவுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக, வருடா வருடம் உதுஹியாவுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இன்னும் பல எல்லா வகையான நலவுகளுக்கும் எங்களை பயன்படுத்துவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.